அண்மை செய்தியை பார்க்கிறோம். விஜயின் ஜனநாயகன் பட வழக்கை வரும் 15ஆம் தேதி பொங்கல் அன்று காலை 10:30 மணிக்கு உச்சநீதிமன்றம் விசாரிக்க இருப்பதாக தற்போதைய தகவல் வெளியாக இருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபங்கர் தத்தா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் அமர்வு வழக்கை விசாரிக்க இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ பொங்கல் அன்னைக்கே இந்த வழக்கு விசாரணைக்கு வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. முன்பு சொல்லப்பட்ட மாதிரி விடுமுறை காலம் தாண்டி இல்லை அப்படின்னா அன்றைய தினமே படம் சான்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கேவியட் வேற தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்திருக்கிறது, என்னவாகும்? விஜய் நடிப்பில் வெளியாக உள்ள ஜனநாயகன் படத்தினுடைய அந்த சென்சார் சான்றிதழ் தணிக்கை சான்றிதழ் தொடர்பான விவகாரமானது உச்சநீதிமன்றத்தில் வரும் 15ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நீதிமன்றமானது வெளியிட்டுள்ளது. மிக முக்கியமாக வரும் 19ஆம் தேதிக்கு அது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 15ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாளை உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் தீபங்கர் தத்தா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மசாய் அமர்வு என்பது விசாரிக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் ஜனநாயகன் படத்தில் மேல்முறையீட்டு மனுவை கேவிஎன் பட தயாரிப்பு நிறுவனமான கேவியட் மனுவை மத்திய தணிக்கை வாரியமானது தாக்கல் செய்து, குறிப்பாக இந்த படத்தினுடைய விரிவான விசாரணை நடைபெறும் பொழுது தங்களுடைய கருத்தை கேட்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்துதான் அந்த ஒரு கேவியட் மனுவை தணிக்கை வாரியமானது தாக்கல் செய்திருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது தணிக்கை வாரியம் பதிலளிப்பதற்கான ஒரு முதற்கட்ட வாய்ப்பை வழங்குவதற்காக நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. இடைக்கால உத்தரவுகள் என்பது கேவிஎன் நிறுவனம் தரப்பில் கேட்கப்பட்டிருந்தாலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கினையும் கருத்தில் கொண்டுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இந்த இடைக்கால உத்தரவை வழங்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தங்கள் கருத்து கேட்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை சிபிஎஃப்சி ஆனது வைத்திருப்பதன் காரணமாக அவர்களுக்கான ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட அதிக வாய்ப்புள்ளதாகவும் இடைக்கால உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளதாகவும் தான் முதற்கட்டமாக தெரிய வந்திருக்கிறது. இருப்பினும் அதிகாரப்பூர்வ விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் தீபங்கர் தத்தா தலைமையிலான அமர்வில் வரும் 15ஆம் தேதி விசாரிக்கப்படும், அதாவது பொங்கல் நாளன்றே விசாரிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை தான் உச்சநீதிமன்றத்திற்கு மனு தரப்புல அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. நன்றி சுசித்ரா, விவரங்களுக்காக.